தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இது குறித்த விவரம் என்ன? மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரான விஜயலட்சுமியிடம் அவர் தாக்கல் செய்தார். குறிப்பாக மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அவரோடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் உடன் வந்திருந்தார். குறிப்பாக மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில பாஜக வேட்பாளராக அவர் களம் காண்கிறார். இந்த நிலையில ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலகம் அமைந்திருக்கிறது. அங்கு தேர்தல் நடத்தும் அலுவலரான திருமதி விஜயலட்சுமியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்து அவர் செய்தியாளர்களும் சந்தித்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். குறிப்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் சார்பாக பாஜகவுடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கூடிய பியூஷ் கோயலும் உடன் வந்திருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த பியூஷ் கோயல் 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இந்த முறை அறுதி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்கிற கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அவர் செய்தியாளரிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேசிய கல்விக் கொள்கையில இந்தி மொழி கட்டாயம் என எங்கு சொல்லப்பட்டது எனவும் முதலமைச்சர் காட்ட வேண்டும் எனவும் அவருக்கு சவாலாக விடுவதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தார். அதே போல இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்கிற